அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனை ஓதும் முஃமினின் உதாரணம். ஹஜ்ரத் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குர்ஆனை ஓதுகின்ற முஃமினுக்கு உதாரணம் கொழிஞ்சி பழத்தை போன்றதாகும். அது நறுமணம், இனிமையும் சுவையும் உடையதாக உள்ளது. குர்ஆனை ஓதாத முஃமினுக்கு உதாரணம் ஒரு பேரித்தம் பழம் போன்றதாகும். அதற்கு நறுமணம் இல்லை, அதன் ருசி இனிமையானது. அது குர்ஆனை ஓதாத முனாஃபிக்கிற்கு உதாரணம் குமட்டிக்காய் போன்றதாகும். அது துர்வாடை உள்ளதாகவும் அதன் ருசி கசப்பானதாகவும் இருக்கும். குர்ஆனை ஓதுகின்ற முனாஃபிக்கிற்கு உதாரணம் ஒரு மலரை போன்றதாகும். அதன் வாடை சுகந்தமானது, அதன் ருசியோ கசப்பானதுமாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். பரிசுத்த திருவேதத்தின் இன்பத்திற்கும் சுகந்தத்திற்கும் எந்த பொருள் ஒப்பாக முடியும்? இப்பொருட்களுடன் குர்ஆனை ஒப்பிட்டு கூறியதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானம் நிறைந்த சில நுட்ப கருத்துக்கள் உள்ளன. எனவே நாம் இந்த குர்ஆனை குறிஞ்சி பழத்தை போன்ற நறுமணமும் இனிமையான சுவையும் உடையதாக மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.